நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க ஸ்நாக்ஸ் ஐட்டமான முறுக்கு எப்படி கிறிஸ்பியாக செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் உளுந்து எடுத்துப்போங்க. 1 கப் உளுந்து எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் சூடு இருந்ததும் நம்ம உளுத்தம்பருப்பை போட்டு பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பை வறுத்து நல்லா தட்டில் கொட்டி ஆற வச்சுப்போங்க. உளுந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாங்க. பவுட்ரு பண்ணி நம்ம ஜலிச்சு எடுத்துப்போம். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடு ஏறட்டும். நம்ம முறுக்குக்கு மாவு பிசைஞ்சிக்கலாங்க. 2 கப் அளவு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவு உளுந்த மாவு சேர்த்துக்கலாங்க. 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் உளுந்து, 1/2 கப்பு நம்ம பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துருக்கேங்க. நான் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம எள்ளு சேர்த்துருக்கேங்க. எல்லாம் சேர்த்துட்டு நம்ம கையில் நல்லா வந்து மாவு வந்து உப்பெல்லாம் சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துப்போங்க. ஜல்லி கரண்டி எடுத்துப்போங்க. முறுக்கு பிழியறதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுப்போம். நம்ம இந்த மாதிரி ஒரு 3 ஓட்டை இருக்கிற மாதிரி அச்சு எடுத்துக்கலாங்க. இந்த அச்சில் தான் நம்ம போட்டு முறுக்கு பிழிய போகிறோம். எண்ணெய் சூடு எரிச்சிங்க. நம்ம முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம். முறுக்கு போடும்போது நம்ம ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாதுங்க. எப்பவும் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஏன்னா முறுக்கு வந்து சட்டுன்னு மேலே வந்து மெரூன் கலரில் வந்துடும், உள்ளே அப்புறம் வந்து வேகமாக போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாங்க. முறுக்கு போட்ட உடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. பபுள்ஸ் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க. பபுள்ஸ் அடங்கிடுச்சினாலே முறுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிடலாங்க. சுவையான கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. கிறிஸ்பியான நம்ம முறுக்கு தயார் பண்ணிட்டோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு அடுத்த ஹெல்த்தியான ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.